எல்லாருக்கும் வணக்கம். இப்ப எல்லாருக்கும் நாயன்மார்கள் பத்தி தெரியும் இல்லையா? நம்மளுடைய சிவபெருமானுடைய அடியார்கள் தான் நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல முக்கியமா 4 நாயன்மார்கள் வந்து இருக்காங்க. அவங்க யார் யாருன்னு கேட்டீங்கன்னா, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேரை நம்ம எப்படி வந்து சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைவ குரவர்கள் அப்படின்னு வந்து சொல்றோம். எல்லாமே சிவாலயங்கள்ல பாத்திருப்பீங்க இல்லையா? 4 பேருக்கு தனியா வந்துட்டு சிலைகள் வைத்து வழிபடுவாங்க. எப்போதுமே வந்து சாமி கும்பிட்றப்ப நிறைய பேரை நான் வந்து பாத்துட்டேன். இதே நின்று எப்படி கும்பிடுவாங்க சரிங்களா? யூஸ்வலா வந்து இப்படி கீழே வந்து வணங்கி ஒரு இடத்துல வந்து கூப்பிடணும். ஏன்னா வந்து இப்ப நம்ம பாக்குறோம்ல, நிறைய பேர் வந்து ஜிம்முக்கு எல்லாம் போயிட்டு அந்த மாதிரி பண்றீங்கல்ல, இதுவே இப்படி சாமி கும்பிடுறதே வந்து ஒரு எக்ஸசைஸ் தான். அதுவே தெரியாம நிறைய பேர் கும்பிட்டு இருப்பாங்க. ஓகே, சரி, அது அவங்க விருப்பம், நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஓகே, இப்ப என்னன்னா, இப்ப இந்த சைவ புறவர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க 4 பேர் எப்படின்னா தேவாரம், திருவாசகம், திருக்கோவையார் அப்படிங்கிற பாடல்களை வந்து பாடி இருக்காங்க. இதுல வந்து 3 பேர் வந்து யார் யாரு கேட்டீங்கன்னா, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தர், இவங்க 3 பேரும் தேவாரம் பாடி இருக்காங்க. இதுல மாணிக்கவாசகர் மட்டும் வந்து திருவாசகம், திருக்கோவையார் அப்படிங்கிற 2 விதமான பாடல்களை வந்து பாடியிருக்காங்க. இப்ப இதுல கேட்கலாம், ஏன்பா இவங்க எல்லாரும் பாடல் பாடி இருக்காங்க, என்ன இவங்க 4 பேர் மட்டும் இருக்காங்க ஸ்பெஷலா வைக்கணும் அப்படின்னா, இவங்க சிவனடியார்கள் எல்லாருமே வந்து சிவபெருமானுக்கு வந்து எல்லா பக்தர்களும் ஒண்ணுதாங்க. இந்த 4 பேர் ஏன் ஸ்பெசிபிக்கா வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒரு சூட்சமம் இருக்கு. என்னன்னா, இப்ப நம்ம எல்லாரும் யோசிப்போம் இல்லையா, சின்ன வயசுப்பா, ஏப்பா இந்த சின்ன வயசுல போயிட்டு எதுக்கு சாமி கும்பிடுறேன், உனக்கு என்ன வயசான ஆளா இப்படி போய் கும்பிடு அப்படிம்பாங்க. ஒரு 10 வயசுல சின்ன பிள்ளை சாமி கும்பிட்டா, அப்புறம் வந்து ஒரு இளைஞர் வந்து சாமி கும்பிட்டா, இந்த வயசுல சாமி கும்பிடுற வயசா இன்னும் காலம் இருக்கு அப்படிம்பாங்க. அப்புறம் வந்து இந்த கல்யாணம் ஆகி குழந்தை ஒரு மிடில் ஏஜா இருப்பாங்க இல்லையா, நடுத்தர வயதுன்னு, அவங்க இது பண்ணோன்னு, ஏப்பா உன்னுடைய வாழ்க்கையை பாரு, சாமி கும்பிடுற வயசா இது அப்படின்னு அப்போ ஒன்று சொல்லுவாங்க. கடைசியா வயதானதுக்கு அப்புறம் கால என்ன வீடு போகுது, இப்ப போய் சாமி கும்பிடுற, உடம்பே சரியில்லை, நீ எனக்கு கோவில் போயிட்டு இருக்க, சாமி கும்பிட அப்படின்னு கேட்பாங்க. சோ சாமி கும்பிடுறப்ப ஒரு டைமும் இந்த வயசுலதான் கும்பிடணும் அப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. எல்லா வயதிலும் சாமியை வந்து கும்பிடலாம். சிவபெருமான் மீது பக்தியும் அன்பும் எந்த வயதினரும் செலுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தாங்க இவங்க எல்லாருமே. அதை வந்து ஒரு ஒரு உதாரணமாக சொல்வதற்காக தான் இந்த 4 பேரையும் வந்து சிறப்பு வாய்ந்தவர்களாக சொல்றாங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? திருஞான சம்பந்தவர் வந்து ஒரு குட்டி குழந்தை தான் அவரு, சரியா? ஒரு 10 வயதிற்குள்ள உட்பட்ட குழந்தை தான் அவரும் அன்பு செலுத்தினார் சிவபெருமான் மீது. திருநாவுக்கரசருங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா 70-80 வயதான ஒரு வயோதிகர். அவரும் சிவபெருமான் மீது அன்பு செலுத்தினார். சுந்தரருங்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 24-25 வயசு யங்ஸ்டர், பாத்தீங்கன்னா இல்ல ரத்தம் அப்படியே துடிக்கிற மாதிரி, அப்படி வந்து ஒரு இளம் வாலிபர். அப்பயும் சாமி கும்பலா தம்பி அப்படிங்கிறத ஒரு உதாரணம் சொல்றதுக்காக தான் சுந்தரரை வந்து அவருடைய பக்தரா வந்து தேர்ந்தெடுத்தார். அதே மாதிரி மாணிக்க வாசகர் எப்படின்னா 30 to 40 வயசு, 45 வயசு, அதாவது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டாலும் இறைவனை வந்து வழிபடலாம். அந்த வயதுக்கு உட்பட்டவர்களும் கூட, எந்த வயதும் கிடையாது இறைவனை வழிபடுவதற்கு. எல்லா வயதினராத்தி செலுத்த உகந்த ஒரு கடவுள் வந்து சிவபெருமான் அப்படிங்கிறத காரணம் காமிக்கிறதுக்காக தாங்க இந்த 4 பேரையும் வந்து சிறப்பு வாய்ந்தவர்களாக நம்ம சொல்றோம். ஓம் நம சிவாய்.